இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். அதாவது எல்லோருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எளிமையான அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எபிசோடு இது தொடர்ந்து பார்த்துட்ருக்க அறிவு சார்ந்த ஒரு இளைஞர் கூட்டத்துக்கும் அவருடைய பெற்றெடுத்தவர்களுக்கும் இதனுடைய சல்யூட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ அண்ட் தி அல்லது த அப்படிம்பாங்க. இது என்னன்னா இங்கிலீஷில் ஆர்டிக்கிள்பாங்க. ஆர்டிக்கிள் அப்படின்னா ஆர்டிக்கிள்பாங்க. ஆர்டிக்கிள்னால் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள்னால் ஒரு பொருள். ஆர்டிக்கிள்ங்கிறது சாதாரண ஒரு பொருள் தானே. நீங்கள் பில் எழுதும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்டிக்கிள்னு எழுதுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க, அதை தட் இஸ் ஆர்டிக்கிள் சொல்லுவாங்க. பொருள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் சில சமயம் பார்த்துங்கப்பா அவசரமாக எழுதும்போது. நான் அதை சொல்லிக் கொடுக்குறனால நான் எல்லாத்தையும் இங்கே யாருமே தட் இஸ் பர்ஃபெக்டாக இருந்துட முடியாது. இருந்தாலும் இது சிம்பிளான விஷயந்தான். இதை நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா இது வந்து அன்றாடம் வாழ்க்கையில் ரொம்ப பயன்படுத்துறது. இதை உதாரணமாக இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த த அப்படின்னு இருக்கு. இந்த இதை தன்னு உச்சரிப்பாங்க, இல்லை தீன்னு உச்சரிக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், அது எப்படி உச்சரித்தாலும் சரி. இது எங்கடா பயன்படுத்தணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது வந்து காமன் ட்ரூத்து, இல்லை யூனிவர்சல் ஃபெய்த்து, இல்லை யூனிவர்சல் ட்ரூத்து. அது என்னடா யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா இந்த சூரியன், தி சன், த மூன், த எர்த்து அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்க. யூனிவர்சல் ட்ரூத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த த அப்படி சொல்கிறாங்க. அது இல்லை, அது யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியல. இந்த காக்கா தான் பாட்டி வடை சுட்ட கதையாக எல்லாருக்கும் இதாக இருக்குது. ஆனால் உண்மைங்கிறது அது இல்லை. நீங்கள் எதுக்கானா யூஸ் பண்ணலாம். ஒரு வடைக்கு கூட யூஸ் பண்ணலாம், எதுக்கானா யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் இந்த யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறேன் இப்போ. ஓகே, அதாவது தமிழில் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இட்டு அப்படின்னா அது, இதோட மீனிங் வந்து இட்டுக்கண்ணா அது. திஸ்ஸு அப்படின்னா இது அல்லது இந்த. தட்டு அப்படின்னா அது அல்லது அந்த. த அதான் இப்போ வருது. இது வருது, இது வருது அப்படின்னா அந்த அல்லது இந்த. இதை வந்து சாஃப்டாக சொல்கிறது. இந்த பாருங்க, இந்தங்கிறதுக்கு திஸ், அந்தங்கிறதுக்கு தட்டு. ஆனால் அந்த இந்த ரெண்டே ஒரே சொல் குறிக்குது த. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்தங்கிறது அழுத்தி சொன்னால் திஸ், அந்தங்கிறது அழுத்தி சொன்னால் தட்டு. அந்த இந்தங்கிறது லேசாக சொன்னாக்க இப்படி வச்சுங்க. இந்த அல்லது அந்த. ஸோ இது என்ன சொல்லுது, இது வந்து அழுத்தி சொல்கிறது. ப்ளஸ் அதான் ஃபோர்ஸாக சொன்னாக்க. இது ரெண்டுமே ஃபோர்ஸாக சொல்கிறது. ஃபோர்ஸ், தட் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸாக சொன்னாக்க திஸ் தட் யூஸ் பண்ணணும். உதாரணமாக வீட்டில் உட்காந்துறீங்க, உங்கள் தம்பிகள்கிட்டையோ இல்லை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி இங்கே வா இந்த கதவை மூடு. இந்த கதவை மூடுன்னு சொல்லும்போது இந்தங்கிற வார்த்தை, இங்கே வா இந்த கதவை மூடு, இங்கே வா தம்பிங்க வா இந்த கதவை மூடு. இந்த சொன்னா இல்லையா, இந்த சாரி இந்த இந்தங்கிறத லேசாக சொன்னேன், சாஃப்டாக சொன்னேன். தம்பி இங்கே வா இந்த கதவை மூடு அப்படின்னா போய் கதவை மூடுறேன். டேய் இந்த கதவை மூடுறான்னு அழுத்தி சொன்னேன். இந்த கதவுன்னு எப்போ நான் பர்டிகுலராக சொல்லணும் அப்போ இது வரணும். க்ளோஸ் திஸ் டோர், யூஸ்லெஸ். திஸ் டோர், க்ளோஸ் திஸ் டோர். பர்டிகுலராக அழுத்தி சொன்னால் திஸ் தட் யூஸ் பண்ணணும். இல்லை மேலோட்டமாக சொன்னால் தி யூஸ் பண்ணணும். ஏய் வா இந்த டம்ளர் எடுத்து உள்ளே போ, இந்த கிளாஸ் எடுத்து உள்ளே போய் இங்கே வா இல்லை வா இங்கே வா. தம்பிங்க வா இந்த சேர்லாம் எடுத்து ஓராமல் போடு, இந்த சேர்லாம் எடுத்து ஓராமல் போடு. அப்போ இந்த சேர்லாம் எடுத்து ஓட போனால் இந்தங்கிறது லேசாக சொன்னேன். இந்த சேர்லாம் எடுத்து ஓராமல் போடு அப்படின்னு சொல்லுவான். டே கீப் த சேர் இன் கார்னர், கீப் த சேர் இன் சைட். அவன் வந்து சேர் எடுக்கிறான். டேய்
அந்த சேர் ஏறா, ஏய் இந்த சேர் ஏறா அப்படின்னா அந்த சேர் இந்த சேர்னு பர்டிகுலராக சொன்னீங்கன்னா திஸ் தேட்டை யூஸ் பண்ணணும். பொத்தாம் பொதுவாக சொன்னீங்கன்னா, பொதுவாக சொன்னீங்கன்னா, ஜென்ரலாக சொன்னீங்கன்னா தே யூஸ் பண்ணணும். தான் சிம்பிள். புரியுதா? அப்புறம் இன்னொன்று யோசிச்சிங்க, அது முக்கியமாக தே எங்கே யூஸ் பண்ணணும். ஒரு பொருள் அது எதுனாலும் இருக்கலாம். ஒரு காராக இருக்கலாம் இல்லையா, ஒரு பேனாவாக இருக்கலாம், எதோ இருக்கலாம். ஒரு என்ன வேற இருக்கலாம், ஒரு வேற என்ன சொல்கிறது உங்களுக்கு, மணி பணமாக இருக்கலாம். ஒரு பொருளை சொல்லும்போது அந்த பொருளை மொட்டையாக சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் இதை வச்சு தான் சொல்லணும். எதை வச்சு சொல்லணும்? தோ இல்லாமல் அந்த பொருளை உச்சரிக்கக்கூடாது இல்லையா? டீ இருக்குது, குடிக்கிற டீ இருக்குது. உன் ஃப்ரெண்டு சே டீ எடுத்துக்கடா அப்படின்றீங்க, டேக் த டீ. டேக் டீ கிடையாது, டேக் த டீ. டோர் இருக்குது, கதவை திறடா அப்படின்னு, ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர். அப்போ இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்? அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். புரியுதா? அர்த்தத்தை புரிஞ்சுக்க. அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். எதா பொருளுக்கும் எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு பொருள் அது பேனாவா, பென்சிலா, வண்டியா, சாவியா. இப்போ சாவின்னு வச்சுக்கலாம், கீ, சாவியை கொண்டா, பிரிங் த கீ, பிரிங் த கீ. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இல்லை, ஒரு மனுஷனுக்கு மேன், அந்த ஆளை கூப்பிடியா அப்படின்னா கால் த மேன், கால் த மேன். அப்போ இந்த சாவியும் டீயும், சாவியும் டீயும் காரும் பேனாவும் யூனிவர்சல் ட்ரூத்தா சொல்லுங்க? நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? த எங்கடா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சார் சன், மூன், எர்த், ஸ்கை, இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் மட்டும் தான் சார் த யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அது குண்டூசியாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அந்த குண்டூசியை கொடுறான்னா கிவ் த பென், கிவ் த சேஃப்டி பென். புரியுதா? படத்தை பாடுறா, மூவி, வாட்ச் த மூவி, வாட்ச் த மூவி. மேனேஜர், கால் த மேனேஜர். நீங்கள் எழுதினா அப்படி அப்ளிகேஷன் பண்ண டு த கிளாஸ், டு த ஹெட்மாஸ்டர், தி ஹெட்மாஸ்டர் ஏன் போடுறீங்க? டு த சீஃப் மினிஸ்டர், டு த கலெக்டர் போடுறீங்களா? டு த கிளாஸ் டீச்சர், தி ஹெட்மாஸ்டர், டு த பிரின்சிபல், டு த வார்டன், டு த டைரக்டர். அப்போ பிரின்சிபாலும் வார்டனும் யூனிவர்சல் ட்ரூத்தா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கனால நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணுமான்னு தெரில. ஒரு பொரி உருண்டையாக இருந்தால் கூட, ஸ்வீட் ரைஸ் பால் இருக்குல்ல, பொரி உருண்டையாக இருந்தால் கூட நீங்கள் தீ போடலாம். நவுன், எங்கெல்லாம் நவுனை இங்கிலீஷை யூஸ் பண்ணுறீங்களா, முக்கியமான டாபிக் புரிஞ்சுங்க. ஒரு நவுனை வந்து மொட்டையாக சொல்லக்கூடாது, இங்கிலீஷில் தீ வச்சு தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? பேனாவை கூட சார், பேனா கூட கிவ் த பென், கிவ் பென் சொல்லக்கூடாது, கிவ் பென், ஏய் கிவ் த பென். அது தெரிஞ்சுங்க. பெண்ணுங்கிறது நவுன், பொருள். ஏய் பிளேட்டை க்ளீன் பண்ணு, க்ளீன் த டேபிளை க்ளீன் பண்ணு, க்ளீன் த டேபிள். டேபிள் என்பது ஒரு பொருள். அந்த க்ளீன் டேபிள்னு சொல்லக்கூடாது, க்ளீன் த டேபிள். அப்போ இங்கிலீஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, நவுனை யூஸ் பண்ணும்போது மொட்டையை யூஸ் பண்ணக்கூடாது, தீ போட்டு தான் யூஸ் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது சன்னு மூணுங்கன்னு கிடையாது, யூனிவர்சல் ட்ரூத் மட்டும் கிடையாது, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இந்த வாலி பக்கெட் எடுத்துருவான்னா பிரிங் த பக்கெட். ஃபேனை போடுறா அப்படின்னு சுவிட்ச் ஆன் த ஃபேன். கதவை மூடுறான்னா க்ளோஸ் த டோர், கதவை திறனா ஓப்பன் த டோர். அப்போ கதவு யூனிவர்சல் ட்ரூத்தா? நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, தீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது எங்கே யூஸ் பண்ணணும்? நவுனுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷில் ஒரு நவுனை டைரெக்டாக சொல்லக்கூடாது. புரியுங்களா? போலீஸை கூப்பிடு, கால் த போலீஸ். கால் போலீஸ் கிடையாது, கால் த போலீஸ். போலீஸுங்கிறது ஒரு நவுன். புரியுங்களா? அதாவது இப்படி தான். வெயிட் பண்ணுங்க, சந்தர்ப்பத்தை ஒரு சான்ஸ்க்காக வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கதையை புரிஞ்சுங்க, மேட்ரை புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர். ஸோ எங்கெல்லாம் ஒரு நவுன் இருக்கோ, எங்கெல்லாம் நவுன் இருக்கோ, அது பேனா பென்சிலாக இருந்தாலும் சரி, சின்ன குண்டு, அந்த நவுனுக்கு முன்னாடி தீ போடணும்.
எப்போ போடணும் அதான். நவுன் தி இல்லாமல் நவுன் உச்சரிக்கக்கூடாது. கால் போலீஸ் கிடையாது. க்ளீன் டேபிள் கிடையாது, க்ளீன் த டேபிள். ஓப்பன் டோர் கிடையாது, ஓப்பன் த டோர். க்ளோஸ் டோர் கிடையாது, க்ளோஸ் டோர். ஓப்பன் விண்டோ இல்லை, ஓப்பன் த விண்டோ, க்ளோஸ் த விண்டோ. இல்லையா? க்ளீன் த பிளேட் கிடையாது, க்ளீன் பிளேட் இல்லை, க்ளீன் பிளேட் கிடையாது, க்ளீன் த பிளேட், க்ளீன் த டேபிள். புரியுதா? இப்படி தான். ஸோ அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ், லேர்ன் த இங்கிலீஷ், ப்ராக்டிஸ் த இங்கிலீஷ், ப்ராக்டிஸ் த தமிழ். இல்லையா? யூஸ் த மதர் டங். த எங்கே வேணாலும் போடலாம், ஆனால் நவுன் ஒன் பக்கத்தில். த இல்லாமல் நீ நவுனை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இங்கிலீஷோட ஃபார்முலா. த இல்லாமல் நீங்கள் நவுனை யூஸ் பண்ணக்கூடாது. அது இங்கிலீஷ் மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஓகே. அப்புறம் இதுக்கு ஆன், இது எங்கே ஆன் யூஸ் பண்ணணும்? சிம்பிள். நம்ம ஒரு பொருளை கேட்குறோம், டீ எடுத்துருவா அப்படின்னா பிரிங் த டீ. டீ எடுத்துக்க, டேக் த டீ. இல்லையா? அந்த இடத்துல ஒரு பொருளை சொல்லும்போது வெறும் பொருளை மட்டும் சொன்னாக்க டி யூஸ் பண்ணணும். அந்த பொருள் நீங்கள் தமிழில் சொல்லும்போது ஒருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணா, டேய் வா ஒரு கதவை மூடு, க்ளோஸ் டோர், க்ளோஸ் ஏ டோர். இதுக்கு என்ன, ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு அப்படின்னு அர்த்தம். ஏக்கு எனக்கு என்ன அர்த்தம்? ஒருன்னு அர்த்தம். புரியுதா? இதான் கிளியர். என்ன அர்த்தம்? ஒருன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், அது தெரியாமல் யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லி வச்சுட்டான். நீ எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். பேனா, பென்சில், ரப்பரு, பேப்பர், எந்த பொருள் இந்த உலகத்தில் இருக்க கூடான கோடி பொருள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத்து கிடையாது. கிளாஸ் எடுத்துருவாருன்னா பிரிங் த கிளாஸ். இங்கே கிளாஸ் எங்கே வேணா கீப் த கிளாஸ் ஹியர். புரியுதானே? ஹாலில் வெயிட் பண்ணால் வெயிட் இன் த ஹால். இல்லையா? மீட் த பிரின்ஸ்பால், பிரின்ஸ்பாலை மீட் பண்ண தான் சொன்னோம் இல்லையா? அது மாதிரி எதுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதா? சுச்சுவேஷனை புரிஞ்சுங்க. அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன். ஆனால் அந்த தி ஓகே இது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒரு பொருளை சொல்லும்போது கண்டிப்பாக தி யூஸ் பண்ணியே ஆகணும். மொட்டையாக யூஸ் பண்ண பொருள்லாம். கிவ் பென் கிடையாது, கிவ் த பென். ஓப்பன் ட கிடையாது, ஓப்பன் த டோர். திரும்பி சொல்லிட்டேன். க்ளீன் பிளேட் கிடையாது, க்ளீன் த பிளேட்ஸ். இல்லையா? வாஷ் ஹேண்ட்ஸ் கிடையாது, வாஷ் த ஹேண்ட்ஸ். வாஷ் த ஹேண்ட்ஸ், கையை கழுவு. இந்த கைங்கிறது ஹேண்ட்ஸ் தெரியுமா? இதுலேருந்து 20 தான் ஹேண்டு, இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஆர்மின்னு பேர். ஆம், சாரி ஆர்மி இல்லை, ஆம், ஏஆர்எம். இது வரைக்கும் இந்த விரலோட நுனிலேருந்து இது வரைக்கும் அந்த ஷோல்டர் வரைக்கும் தான் தட் இஸ் ஆம். இது ஆம். இதுலேருந்து இது வரைக்கும் இது என்னது? இதுலேருந்து இது வரைக்கும் ஆம். இது மட்டும் ஹேண்டு. இது வரைக்கும் ஹேண்டு. ஏன் மிலிட்ரிக்கு ஆமின்னு பேர் வந்து தெரியுமா? இராணுவத்தில் முதல்வன் கையால் தான் அடித்தான். இராணுவம் இல்லை, அந்த காலத்தில் மனிதன் முதல்ல பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா அவனுடைய கை. ஆனால் தமிழில் ஆமிக்கு வந்து காலாட் படைன்னு பேர். காலில் என்ன அந்த காலில் ஓடனா இந்த படை எதை பயன்படுத்தி? குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை இருக்கு இல்லையா? விமானப்படை, கப்பல் படை இருக்கு இல்லையா? விமானப்படை, கப்பல் படை, பீரங்கி படையெல்லாம் பீரங்கி எடுத்து போவான், கப்பல் எடுத்து போவான், ஃப்ளைட் எடுத்து போவான். இவன் காலிலே ஓடுனான். அப்போ காலாட் படை. காலாட் படையை போய் எது அடித்தான்? காலாட் படையில் ஓடி கையால் அடித்தான். கையால் அடித்ததுனால இந்த இதுதான் வெப்பன். இதுலேருந்து இது ஆம், ஏஆர்எம். ஏஆர்எம்னா என்னது? ஏஆர்எம் அப்படின்னா ஆம், நீளமான கை. இந்த கை தான் முதல் ஆயுதம். இதுலேருந்து என்னது? ஒய்பட்ட ஆமி, இராணுவம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அடிக்கிறதுக்கு பீரங்கி யூஸ் பண்ணுறது, குண்டு போட எல்லாத்துக்கும் தேவை இந்த கை தான். நான் சொல்லுவாங்கல்ல, இந்த ரவுடிக்கு வந்தால் ரைட் ஹேண்டே வந்தால் லெஃப்ட் ஹேண்டும்பாங்க. ஏன் ரைட்டு காது லெஃப்ட் காதுன்னு சொல்ல உடனே தானே? இவன் ரைட் ஐ லெஃப்ட் ஐன்னு சொல்ல உடனே தானே வந்தான். ரைட் லெஃப்ட் வந்தான் வலது கை இடதுக்குமா, இதுதான் அவனுக்கு ரைட் ஹேண்டுமா. அந்த ஹேண்டு தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். துப்பாக்கியை விட துப்பாக்கி இயக்கிறதுக்கு கை தான் வேணும், பீரங்கி இயக்கிறதுக்கு கை தான் வேணும், மேலே ஹெலிகாப்டர், கப்பல் எதை இயக்கினாலும் கை தான் வேணும். அப்போ கைதாண்டா முதல் ஆயுதம் அப்படின்னு என்ன பண்ணான்? அந்த கைங்க இதுலேருந்து இது வரைக்கும் யூஸ் ஆகும். அது பேர் தான் ஆம்.
அது வந்து ஒய் போட்டு ஆர்மி ஆயிடுச்சு. இராணுவத்துக்கு இதான் ஆயுதம். எப்படிலாம் வச்சுருக்கான் பாருங்க. இது எப்படின்னா ஏங்கிறது ஒரு கதவு மூடு அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் ஏ டோர். மொட்டையாக கதவு மூடு அப்படின்னா க்ளோஸ் த டோர். இப்போ புரியுதா? ஏன்னா கதவுங்கிறது ஒரு பொருள். அந்த பொருளை பேசும்போது அந்த பொருளுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை போடணும். இது எங்கடா போடணும்? வாயில் ஒருங்கிற வார்த்தையை உச்சரித்தா ஒரு ஜன்னலை துற, ஓப்பன் ஏ விண்டோ, ஓப்பன் ஏ விண்டோ, ஜன்னலை துற, ஓப்பன் த விண்டோ. ஜன்னலை துற, இல்லை ஒருங்கிறத யூஸ் பண்ணவே இல்லை. ஜன்னலை துற, ஜன்னல் தான் இருக்கு, ஒரு இல்லை. அப்போ தீ போடணும். ஒரு ஜன்னலை துற, ஓப்பன் ஏ விண்டோ. மொட்டையாக ஜன்னலை துறனா ஓப்பன் த விண்டோ. அப்புறம் ஏன் எங்கள் ஏன் அப்படின்னா ஒரு பொருள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருள் வந்து வவல்ஸ் ஆரம்பித்தா AEIOU அப்படிங்கிற வவல்ஸ் ஆரம்பித்தா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு பைனாப்பிள் கொண்டு வா அப்படின்னா என்ன சொல்ல உங்களுக்கு? பிரிங் ஏ பைனாப்பிள். எனக்கு ஒரு பைனாப்பிள் கொடு. எனக்கு ஒரு பிஸ்கட் கொடு. கிவ் மீ ஏ பிஸ்கட். கிவ் மீ ஏ பிஸ்கட். கிவ் மீ ஏ டீ. எனக்கு ஒரு டீ கொடு. கிவ் மீ, தட் இஸ் என்ன பண்ணுறான்? கிவ் மீ ஏ டீ. ஏன் எப்படி சொல்லுங்களேன்? கிவ் மீ ஏ சான்ஸ். சான்ஸுங்கிறது சந்தர்ப்பம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. எனக்கு ஒருன்னு சொல்லவே இல்லை. எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கன்னா கிவ் மீ த சான்ஸ். எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கன்னா கிவ் மீ த சான்ஸ். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னா கிவ் மீ ஏ சான்ஸ். ஓகே. இந்த சான்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டி. OPPURNU, ஆப்பர்ச்சுனிட்டி. NUITY, ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதில் ஆரம்பிக்குது? ஓட ஆரம்பிக்குது. சான்ஸ் எதில் ஆரம்பிக்குது? சீல் ஆரம்பிக்குது. சீல் ஆரம்பிக்குது. வபல்ஸ் கிடையாது. அப்போ ஏ போட்டுக்கலாம். இது வபல்ஸ் ஆரம்பிக்கும். ஓங்கிற வபல்ஸ் ஆரம்பிக்கல, ஆன் போடணும். அவ்வளோதான். கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதா? கிவ் மீ, இங்கே ஓவர் ஆரம்பிக்கிறாலும் ஏன் போடுறோம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அந்த சந்தர்ப்பத்தை நீ சான்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா இங்கே என்ன தேவையில்லை. சான்ஸுங்கிறது சீல ஆரம்பிக்கிறது, வபல்ஸில் ஆரம்பிக்கலை. அதனால் நீங்கள் ஏ போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஓட ஆரம்பிக்குது. அதனால் இங்கே ஏன் போடணும். ஆனால் ரெண்டும் ஏன் போடணும்? வாயிலேருந்து ஒருங்கிற சொல் வந்தால் தான் போடணும். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அந்த ஒரு ஓகே, அந்த ஒருங்கிற வார்த்தை வந்தால் தான் ஏ அல்லது ஆன் போடணும். அந்த ஒரு வரலன்னா இது ரெண்டுமே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக தலைவர் இருக்கார், தி இருக்கார். எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. புரியுதா? பாருங்க, எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. எனக்கு இல்லை வாய்ப்பு. எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த பாருங்க. ஓகே, இந்த வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துல ஒருன்னு வந்திருக்கா, ஒருன்னு வரலையே. எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கிவ் மீ த சான்ஸ் ப்ளீஸ். கிவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ். இல்லையா? இந்த இடத்துல ஒரு வரவே இல்லையே, ஒரு நான் யூஸ் பண்ணவே இல்லையே. ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து வந்துச்சுனாக்க என்ன யூஸ் பண்ணணும்? தி யூஸ் பண்ணணும். ஒருங்கிறது யூஸ் பண்ணிங்கனாக்க அந்த இடத்துல ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். உங்கள் வாயில் ஒருன்னு உச்சரிச்சிங்கன்னா அந்த இடத்துல முன்ன ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். அப்படி உச்சரிக்கும் போது அந்த பொருள் எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருள் வந்து வவல்ஸில் ஆரம்பித்தா அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். அந்த பொருள் வவல்ஸ் ஆரம்பிக்கலையா நீங்கள் ஏ யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ வாய்ப்புக்கு போல எப்படி வச்சுக்குவோம்? இதை எடுத்துருவோம். நான் உங்களுக்கு இப்போ வந்து பிஸ்கட்டு, இப்போ வந்து எக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணுக்கா வந்து பன்னு சாப்பிட்றது தான், எக்கும் சாப்பிட்றது தான். ஓகே, இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறவங்களுக்கு பன்னு சாப்பிட்றது தான், எக்கும் சாப்பிட்றது தான்.
ஆனால் வந்து வவல்ஸ் இது ஆரம்பிக்குது. எக்குங்கிறது வவல்ஸ் ஆரம்பிக்குது. பண்ணுங்கிறது வவல்ஸில் ஆரம்பிக்கல, பியில் ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு ஒரு பன்னு கொடுங்க, எனக்கு ஒரு பன்னு கொடுங்க. அப்போ பன்னு இல்லையா, பன்னு போட்டிங்களா, இந்த இது என்ன யூஸ் பண்ணோம், பண்ணுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். கிவ் மீ ஏ பன். எனக்கு ஒரு முட்டை கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, கிவ் மீ ஆன் எக்கு. எனக்கு ஒரு பன்னு கொடுங்க, அந்த ஒருக்கு போல் அந்த ஏ யூஸ் பண்ணுறோம். அதே இங்கே ஒரு போல், அதே இந்த ஒருக்கு போல் இங்கே ஏ யூஸ் பண்ணுறோம், இங்கே ஒரு போல் ஆன் யூஸ் பண்ணுறோம். என்ன காரணம்னா இந்த வவல்ஸ், இந்த முட்டைங்கிறது வவல்ஸ் ஆரம்பிக்குது, இது வவல்ஸ் ஆரம்பிக்கலை. எங்கெல்லாம் வவல்ஸ் ஆரம்பிக்கல அங்கெல்லாம் ஏ யூஸ் பண்ணோம். எங்கெல்லாம் அந்த பொருள் வவல்ஸ் ஆரம்பிக்குதோ, முட்டை போல் இந்த ஆரஞ்சுன்னு வச்சுக்கலாம், ஆன் ஆரஞ்சு. ஆப்பிள் ஆரம்பிக்கணும், ஏன் ஆப்பிள். அம்பர்லா குடை ஆரம்பிக்குது, அம்பர்லா. ஈல ஆரம்பிக்குது, ஏல ஆரம்பிக்குது, ஆரஞ்சு ஓல ஆரம்பிக்குது, அம்பர்லா யூல ஆரம்பிக்குது இல்லையா இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வவல்ஸ் ஆரம்பித்தா அங்கே என்ன யூஸ் பண்ணோம், ஆன் யூஸ் பண்ணோம், இல்லைன்னா ஏ யூஸ் பண்ணோம். பன்னு, பிஸ்கட்டு, காரு, பென்னு. பன்னு பண்ண எனக்கு ஒரு பென்னு கொடுங்க, எனக்கு ஒரு பென்னு கொடுங்கன்னா பி இதில் ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு கார் கொடுங்க இல்லையா, எனக்கு ஒரு பேப்பர் கொடுங்க, கிவ் மீ ஏ பேப்பர் கொடுங்க. இதெல்லாம் எல்லாம் ஆரம்பிக்குது, பியில், பியில், சியில், பியில் ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து வவல்ஸ் கிடையாது. வவல்ஸ் ஆரம்பிக்கலன்னா அது வந்து ஏ போடணும், வவல்ஸ் ஆரம்பித்தா ஆன் போடணும். முதல்ல ஏன் போடணும், உங்கள் வாயில் ஒரு அப்படின்னு அந்த நம்பிக்கை குவான்டிட்டி. எனக்கு ஒருன்னு கேட்டால், ஒருங்கிற வார்த்தை நீங்கள் உச்சரித்தா மட்டும்தான் இந்த ஏயும் ஆன்னு தேவைப்படும். இந்த ஏயும் ஆன் எங்கே யூஸ் ஆகுன்னா நீங்கள் உங்கள் வாயில் ஒருங்கிறத உச்சரித்தா தான். எதுவுமே ஒருங்கிறதே உச்சரிக்கலை, எனக்கு முட்டை கொடுங்க அப்படின்னா அந்த ஆன் போட தேவையில்லை. கிவ் மீ த எக், முட்டையை கொடுங்க, கிவ் மீ த எக். ஆப்பிள் கொடுங்க, கிவ் மீ த ஆப்பிள், கிவ் மீ த ஆப்பிள். ஏன்னா ஒருங்கிற வச்சுது, ஆப்பிளை கொடுங்கன்னு தான் கேட்டேன், ஒரு சொல்ல. எனக்கு ஒரு ஆப்பிளை கொடுங்கன்னா ஆன் யூஸ் பண்ணணும். எனக்கு ஒரு முட்டையை கொடுங்கன்னா கிவ் மீ ஆன் எக்னு யூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட புரியல, என்ன பண்ணுறது, புரிஞ்ச மாதிரி இருக்கா. உங்கள் வாயில் ஒரு அப்படின்னு உச்சரித்தா மட்டும்தான் ஏ ஆன் வரும். அந்த ஒருங்கிற இல்லை, மொட்டையாக ஒரு பொருளை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தீ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். யூனிவர்சல் டூல் தான் கிடையாது. முட்டை கேட்டால் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணணும், குவான்டிட்டி இல்லாமல், அளவு இல்லாமல். ரெண்டு பொருள் ரெண்டு கட்டலாம், 2 எக்கு 2 ஆப்பிள், அது டூங்கிற எல்லாத்துக்கும் பிறந்தோம். எனக்கு பிரச்சனையாக இப்போ ஏ அண்ட் தி தான். அதான் ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள்னா ஒரு பொருளை கேட்கும்போது அது ஒருங்கிற வார்த்தை இல்லாமல் மொட்டையாக கேட்டிங்கன்னா தி யூஸ் பண்ணணும். ஒரு அப்படின்னு ஒரு சொல்லும்போது எனக்கு ஒரு பொருள் கூட, ஒரு கதவை தர, ஒரு கதவை மூடு, ஒரு ஜன்னலை தர, ஒரு பேனா கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு போட்டு ஒரு யூஸ் பண்ணால் ஹேண்ட் ஏ அல்லது ஹேண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையானது வவல்ஸ் ஆரம்பித்தா அந்த இடத்துல அந்த வவல்ஸோட வார்த்தையோட முதல் எழுத்து, அந்த பொருளுடைய முதல் எழுத்து வவல்ஸ் இருந்தால் அங்கே ஹேண்ட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏ யூஸ் பண்ணணும். நீ ஒருவே சொல்லலை, கதவை தர, ஜன்னலை தர, டேபிளை க்ளீன் பண்ணு அப்படின்னு டேபிள் தான் சொன்னீங்க, ஜன்னலை தூங்க, அதான் ஒருன்னு சொல்லவே இல்லைன்னா நீ கண்டிப்பாக தி யூஸ் பண்ணணும். க்ளோஸ் த டோர், ஓப்பன் த டோர், கிவ் மீ த சான்ஸ், மீட் த பிரின்சிபல் அப்படின்னு. ஓகே, இதுதான் சிம்பிளாக ஆர்டிக்கிளில் ஏ அண்ட் தி அப்படிங்கிறது. வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து என்னது, நம்ம என்ன சொல்லுவாங்க, யூனிவர்சல் ட்ரூத்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. புரியுதா, இது ஒரு மந்தம், இது மாய மந்தமும் கிடையாது. உங்கள் வாய் ஒருன்னு தமிழில் உச்சரிச்சிங்கன்னா தான் ஏ அண்ட் தேவைப்படும், இல்லையா. ஆனால் இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம், எந்த ஒரு நவுன்னு ஒரு பொருளை சொன்னாலும் தி எல்லாம் போடக்கூடாதுன்றான். அதனால் டு த கிளாஸ் டீச்சர், டு த மேனேஜர், டு த கலெக்டர், டு த கவர்னர். கவர்னருங்கிற ஒரு பதவி, ஒரு மொழி, ஒரு உணவு, ஒரு டேபிள், பேனா, இது மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருள், உயிரிட்டால் இல்லாத பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல தி யூஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் ஒருன்னு சொல்லலைன்னா, ஒருன்னு சொன்னீங்கன்னா தி வராது, அது போல் ஏ ஆன் வரும். அது அந்த பொருளானது வவல்ஸ் ஆரம்பித்தா ஏன் போடணும், ஆன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏ போட்டுக்கணும். இதுதான். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இதெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களும் சொல்லிக் கொடுங்க, மைண்டில் பதிய வச்சுங்க. மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அடுத்து என்னென்னா, சில நேரங்கள் நம்ம சொல்லுவாங்க, வேகமாக ஓடியாருவாங்க பதறிக்கிட்டு. என்னாச்சு, ஒன்றும் இல்லை, சும்மா கீழே வந்துட்டேன், அப்பாடா நான் என்னமோ ஏதோ நினச்சேன், என்னமோ ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, நான் என்னமோ ஏதோ நினச்சுவாங்க.
நான் என்னமோ ஏதோன்னு பதறிட்டேம்பாங்க. அந்த என்னமோ ஏதோங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முருகானந்தம்.